நீங்க ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். ம். இப்போ கையில அடிபட்டுருச்சுன்னா உடனே ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஆமா, அதுல அந்த உடைந்த எலும்பு ரொம்ப தெளிவா தெரியும். கரெக்ட். டாக்டர் அந்த படத்தை காட்டி இதோ எலும்பு உடைஞ்சிருக்கு, இதுதான் சிகிச்சைன்னு துல்லியமா சொல்லிடுவாரு. உண்மைதான். மருத்துவத்துறை ஒரு கருப்பு வெள்ள உலகம் மாதிரி. பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஒரு எந்திரம் அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். ஆனா ஆசிரியர்களான நீங்க தினமும் நுழையிற அந்த வகுப்பறைக்குள்ள நிலைமை எப்படி இருக்கா? நீங்க 40 குழந்தைங்கள முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அங்க எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் வேலை செய்யாது. அதேதான். அவர்கள் உண்மையிலே எப்படி படிக்கிறாங்க, ஏன் சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு பார்க்க தொடங்குனா அது ரொம்ப சிக்கலான ஒரு புதிரு. கண்டிப்பா. ஒரு குழந்தையோட உளவியல அவங்க சிந்திக்கிற விதத்தை அளவிடுறது அவ்வளோ சுலபம் இல்ல. அவங்க மூளைக்குள்ள நடக்கிற மாற்றங்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? அதத்தான் இன்னைக்கு நாம மிக விரிவாகவும் ஆழமாகவும் அலச போறோம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராகும் ஆசிரியர்களான உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். அதாவது உங்களோட டிப்ளமோ ஆசிரியர் கல்வியில இருக்கிற கற்கும் குழந்தை, அதாவது லேர்னிங் சைல்டு, உளவியல் பாடநூலோட முதல் அலகை நம்ம பார்க்க போறோம். ஆமா, இத வெறும் தேர்வுக்கான மனப்பாட பகுதியா இல்லாம அதோட ஆணிவேர் வரைக்கும் போக போறோம். ஒரு உயிரற்ற மேஜை தன்னை வேணும்னே அடிச்சுடுச்சுன்னு ஒரு 4 வயசு குழந்தை ஏன் ஆணித்தரமா நம்புது? அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு கணிதம் சொல்லிக் கொடுக்கறது ஏன் அவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். நிச்சயமா. இதற்கெல்லாம் பின்னால் உள்ள உளவியல் காரணங்களை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, நாம அந்த மனதோட அடித்தளத்திலிருந்தே தொடங்குவோமா? தாராளமா தொடங்கலாம். ஒரு குழந்தையோட மனச புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனம் குடியிருக்கிற உடம்போட வளர்ச்சிய புரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ மனித வளர்ச்சிய பல பருவங்களா பிரிச்சாலும் ஆசிரியர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 3 முதல் 6 வயது வரை உள்ள பள்ளி முன்பருவம், அப்புறம் 6 முதல் 10 வயது வரையிலான பள்ளி பருவம், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட். இந்த பருவத்துல தான் குழந்தைங்களோட இயக்க வளர்ச்சி, அதாவது மோட்டார் டெவலப்மெண்ட் ரொம்ப நுட்பமா மாறுது. தானாகவே சாப்பிடுறது, சட்டைக்கு பட்டன் போடுறது, பென்சில பிடிச்சு எழுதுறது, இதெல்லாம் இந்த வயசுல தானே கூர்மையாகுது. ஆமாம், உடலோட இயக்க வளர்ச்சிங்கிறது ஏதோ வயசானா தானாவே நடந்துடுற மேஜிக் கிடையாது. உடல் வளர்ச்சிக்கும் ஒரு குழந்தையோட கற்றல் திறனுக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு. ஓஹோ, எப்படி சொல்றீங்க? இப்போ உங்க வகுப்பறையில ஒரு குழந்தை பென்சில சரியா பிடிச்சு எழுத திணறுதுன்னு வைங்க, உடனே அந்த குழந்தை படிப்புல மந்தம்னு நாம முத்திர குத்திட முடியாது. அதாவது அவங்க விரல் தசைகள் அப்படின்னு ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்களே. ஆமா. ஒரு குழந்தையோட வளர்ச்சிங்கிறது முற்றிலும் அவங்களோட மரபணுக்களால, அதாவது ஜீன்ஸ் மூலமா மட்டும்தான் தீர்மானிக்கப்படுதுன்னு ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கே. ஒரு குழந்தை உயரமா இருக்கிறதும் வேகமா எழுதுறதும் குடும்பத்தோட ஜீன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு தானே சொல்லுவாங்க. மரபணுக்கள் ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்குதுங்கிறது உண்மைதான். ஒரு குழந்தை எவ்வளவு உயரம் வளர முடியுங்கிற உச்சவரமும் மரபணுக்கள் தீர்மானிக்கலாம். ஆனா அந்த குழந்தை அந்த உயரத்தை எட்டுமா இல்ல அதோட விரல் தசைகள் முழுமையா வளர்ச்சி அடையுமாங்கிறத தீர்மானிக்கிறது முற்றிலும் அவங்க வாழ்ற சூழ்நிலையும் அவங்களுக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்தும் தான். அப்படியா? அப்ப சூழ்நிலை ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்கள்ல சரியான புரதச்சத்தோ இல்ல சரிவிகித உணவோ கிடைக்காம வளரும் குழந்தைகளோட உடல் வளர்ச்சி மத்த குழந்தைகளை விட சற்று மெதுவாதான் இருக்கும். அதாவது வகுப்பறையில ஒரு குழந்தை சோர்வா இருந்தாலோ இல்ல பென்சில சரியா பிடிக்க முடியாம திணறினாலோ அது அந்த குழந்தையோட சோம்பேறித்தனம் கிடையாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா கிடையாது. அந்த குழந்தையோட விரல் தசைகள் இன்னும் முழுமையா முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த குழந்தைக்கு காலை உணவு சரியா கிடைக்காம கூட இருக்கலாம். ஓ, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அவங்க உடல் வளர்ச்சியை தாமதப்படுத்துதா? ஆமா. இத ஒரு ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த குழந்தை மேல கோவப்படுறதுக்கு பதிலா அவங்களுக்கு களிமண் வச்சு விளையாடுற பயிற்சிகளை கொடுத்து அவங்க விரல் தசைகளை வலுப்படுத்த முயற்சி பண்ணுவார். இது தேர்வுக்கு படிக்கிற ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. சரி, உடல் ரீதியா தசைகள் வளருது. ஆனா அந்த உடல் வளரும்போது தன்னை சுற்றியுள்ள உலகத்தை அந்த குழந்தை எப்படி புரிஞ்சுக்குது? இங்கெல்லாம் புகழ்பெற்ற உளவியலாளர் ஜீன் பியாஜேயோட அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலைகள், அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமா, பியாஜேயோட முதல் படிநிலையான புலன் இயக்க பருவம், அதாவது சென்சரி மோட்டால் ஸ்டேஜ், பிறப்பு முதல் 2 வருஷம் வரையிலான காலம். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பருவத்துல குழந்தை சிந்திப்பதே அதோட புலன்கள் மூலமா தான். தொடுறது, சுவைக்கிறது, பாக்குறது, இதுதான் அவங்களோட உலகமே. இந்த வயசுல நடக்கிற ஒரு விஷயத்த பொருளின் நிலைப்புத்தன்மை அல்லது ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
இது எனக்கு கேக்குறப்ப ஒரு மேஜிக் வித்த மாதிரி தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு 4 மாச குழந்தைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொம்மைய எடுத்து தலையணைக்கு அடியில மறைச்சு வச்சுட்டா, அந்த குழந்தை அந்த பொம்மைய தேடுறதே இல்ல. தலையணைய தூக்கி பார்க்கணும்னு அதுக்கு தோன்றதே இல்ல. ஆமா, கரெக்ட். நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா, அப்படி ஒரு பொருளே இந்த உலகத்துல இல்லைன்னு அந்த குழந்தை ஆணித்தரமா நம்புது. இது எவ்ளோ ஆச்சரியம்! இது ஒரு வகையான அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் நிலை. அந்த 4 மாச குழந்தையோட மூளையில பொருள்களுக்கான நினைவக பதிவு இன்னும் உருவாகல. ஓஹோ! மெமரி ரெஜிஸ்டர் ஆகல. அதேதான். ஆனா அதே குழந்தைக்கு சுமார் 18 மாசம் ஆகும்போது மூளையில ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நடக்குது. நீங்க பொம்மைய மறைச்சா குழந்தை உடனே தலையணைய தூக்கி பார்க்கும். அதாவது பொருள் என் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது உலகத்துல எங்கோ இருக்குங்கிற உண்மைய மூளை உணர்ந்துடுது. ஆமா, இதுதான் அறிதல் திறனோட முதல் பெரிய மைல்கல். இந்த மைல்கல்லை தாண்டியவுடன் வர்றது தான் 2வது பருவம். இது எக்ஸாம்க்கு படிக்கிற ஆசிரியர்களான உங்களுக்கு மிக மிக முக்கியமான பருவம். ஆமா, மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். 2 முதல் 7 வயது வரையிலான காலம். இங்க தான் நான் ஆரம்பத்துல கேட்ட அந்த மேஜை உதாரணம் வருது. நீங்க ஒரு எல்கேஜி இல்ல 1ஆம் வகுப்பு ஆசிரியரா இருந்தா இது தினமும் பாப்பீங்க. கண்டிப்பா. ஒரு குழந்தை ஓடி வரும்போது மேஜையை இடிச்சிருச்சுன்னா உடனே அழுதுகிட்டே வந்து, டீச்சர் இந்த மேஜை என்ன அடிச்சிடுச்சு, நீங்க அந்த மேஜையை அடிங்க அப்படின்னு சொல்லும். இது ஏதோ குழந்தையோட செல்லத்தனமான பேச்சுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு பின்னாடி அனிமிசம் அப்படின்னு ஒரு உளவியல் கோட்பாடு இருக்கு. உயிரற்ற பொருள்களை உயிருள்ளவைகளா பாவிக்கிற தன்மை. அதாவது தனக்கு உயிர் இருக்கிற மாதிரி அந்த மேஜைக்கும் உயிர் இருக்குன்னு குழந்தை நம்புதா? ஆமாம். அந்த 4 வயசு குழந்தையோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா, எனக்கு வலிச்சா நான் அழுறேன். அதே போலதான் இந்த உலகத்துல உள்ள மேஜை, நாற்காலி, பொம்மை, நிலா எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. அவற்றுக்கும் கோபம் வரும், பசி எடுக்கும் அப்படின்னு முழுமையா நம்புது. வாவ்! அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிற விதமே ஆச்சரியமா இருக்கு. இதே பருவத்துல பியாஜே செஞ்ச இன்னொரு புகழ்பெற்ற சோதனைய பத்தி நம்ம பேசியே ஆகணும். எந்த சோதனை? தண்ணீர் குழி சோதனையா? அதேதான். ஒரே ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்துதல் அல்லது சென்ட்ரேஷன். ஆசிரியர்களான நீங்க உங்க வகுப்பறையிலே இதை அப்படியே பொருத்தி பார்க்கலாம். பியாஜே 2 ஒரே மாதிரியான அகலமான குழைகள்ல சம அளவு தண்ணீர் எடுத்துக்கிறாரு. குழந்தைகளும் 2லயும் சம அளவு தண்ணீர் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு குழையில் உள்ள தண்ணீர் எடுத்து அகலம் குறைவான ஆனா மிகவும் உயரமான ஒரு குவளையில ஊற்றுறாரு. இப்போ எதுல தண்ணீர் அதிகம்னு கேட்டா, அந்த 2 முதல் 7 வயசு குழந்தைகள் எல்லோரும் உயரமான குவளையில தான் தண்ணீர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நாம குழந்தையோட மூளை அமைப்பு புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணீர் ஊற்றப்படுறத குழந்தை தன் கண்ணாலேயே பாக்குது. அதுல எதையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லைங்கிறதும் அதுக்கு தெரியும். ஆனாலும் அது உயரமான குவளையை ஏன் காட்டுது? ஏன்னா அந்த வயசுல மூளையோட சிந்தனை வரம்பு அப்படிப்பட்டது. அதுதான் என்னோட கேள்வியும். இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு ஆசிரியர். இத ஒரு மாணவனுக்கு விளக்குறீங்க. ஒரு முறைக்கு 3 முறை கண்ணெதிரே தண்ணீரை ஊற்றி காட்டுறீங்க. ஆனாலும் அந்த மாணவன் உயரமான குவளையில் தான் தண்ணீர் அதிகம்னு அடம் பிடிக்கிறான். கண்டிப்பா எந்த ஆசிரியருக்கும் கோபம் வரும். ஆமா, இவ்ளோ தெளிவா சொல்லி கொடுத்தோம், இந்த குழந்தைக்கு புரியலையே, இது முட்டாள்தனமா அப்படின்னு தானே தோணும். நிச்சயமா அப்படி தோணும். ஆனா அது முட்டாள்தனம் கிடையாது. அந்த பருவத்துல உள்ள குழந்தையோட மூளை ஒரே நேரத்துல 2 விஷயங்களை கணக்கிடுற திறனை இன்னும் பெறலங்கிறது தான் அறிவியல் உண்மை. மூளை ஒற்றை பரிமாணத்துல மட்டும்தான் சிந்திக்குமா? ஆமா, ஒரு பொருளோட உயரம் அல்லது அதோட அகலம், இதுல ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும். அதுதான் சென்ட்ரேஷன். ஓஹோ, அப்போ அகலம் குறைஞ்சிருக்கிறதையும் உயரம் கூடியிருக்கிறதையும் சேர்த்து வச்சு பார்க்க தெரியாதா? தெரியாது. ஒரே நேரத்துல தர்க்க ரீதியா சிந்திச்சு 2யும் சமன்படுத்தி பார்க்கும் ரிவர்சிபிலிட்டி அல்லது மீள் சிந்தனை திறன் அந்த வயசுல கிடையாது. அப்போ இது மூளையோட உயிரியல் வரம்பு. இதுல குழந்தையோட என்ன தவறும் இல்லைன்னு சொல்றீங்க? துல்லியமா. இத புரிஞ்சுகிட்டா வகுப்பறையில குழந்தை தப்பா பதில் சொல்லும்போது ஆசிரியர் கோவப்பட மாட்டார். ஓஹோ, இவனது மூளை இன்னும் லாஜிக்கல் திங்கிங்குக்கு தயாராகல அப்படின்னு உணர்ந்து தன்னோட கற்பிக்கும் முறையை மாத்தி அமைப்பார். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சிக்கல் தோணுது. ஒரு வகுப்பறையில குழந்தைங்களோட மூளை இப்படி ஒற்றை பரிமாணத்துல கண்முன் தெரியற பொருட்களை மட்டுமே வச்சு சிந்திக்கும் நிலையில, அதாவது கான்கிரீட் திங்கிங் நிலையில இருக்குன்னா, அவங்களுக்கு கணிதம் மாதிரி முற்றிலும் அருவமான அப்டிராக்டான ஒரு கருத்தை புரிய வைக்கிறது எப்படி? அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அதனாலதான் தொடக்கப்பள்ளி குழந்தைங்களுக்கு கற்பிக்கும் போது வெறும் கரும்பலகையை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உளவியல் வலியுறுத்துது. விளையாட்டு,
செய்து கற்றல், பொருள்களை கையாளுதல் மூலமா தான் அவங்க கற்க முடியும். ஒரு நிமிஷம், நான் உங்களை ஒரு சாதாரண ஆசிரியரோட கோணத்திலிருந்து கேக்குறேன். ஒரு வகுப்பறையில 40 குழந்தைங்க இருக்காங்க. சரி. ஒவ்வொரு பாடத்துக்கும் பொருட்களை கொண்டு வந்து விளையாட்டா சொல்லி கொடுக்கறது நடைமுறையில எவ்ளோ கஷ்டம். நான் கரும்பலகையில 2+3=5 அப்படின்னு குறியீடுகளை எழுதி மனப்பாடம் செய்ய வச்சா வேலை சுலபமா முடிஞ்சிடுமே. ஏன் அப்படி செய்யக்கூடாது? நீங்க கரும்பலகையில 2 அப்படின்னு எழுதும்போது அது உங்களுக்கு 2 அப்படிங்கிற எண்ணிக்கையை குறிக்குது. ஆனா அந்த 6 வயசு குழந்தைக்கு அது வெறும் ஒரு வளைந்த கோடு மட்டும்தான். அப்படியா? ஆமா. 2+3=5 அப்படிங்கிறது அவங்களுக்கு துளியும் அறிமுகம் இல்லாத வேற்று கிரகத்து மொழி மாதிரி. கருத்தியல் சிந்தனை இல்லாத ஒரு மூளையில நீங்க குறியீடுகளை திணிச்சா அவங்க அதை மனப்பாடம் செய்வாங்களே தவிர ஒருபோதும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியானால் ஒரு சிறு குழந்தைக்கு கரும்பலகையில வெறும் குறியீடுகளை வச்சு பாடம் நடத்துறது அவங்களுக்கு தெரியாத ரஷ்ய மொழியிலயோ ஜப்பானிய மொழியிலயோ பேசுறதுக்கு சமம்னு சொல்றீங்களா? எந்த சந்தேகமும் இல்ல. அதனால தான் 2 புத்தகங்களோட 3 புத்தகங்களை சேர்த்தா 5 புத்தகங்கள்னு நிஜமான பொருட்களை வச்சு அவங்களோட கைகளால தொட்டு எண்ணி பார்க்க வைக்கணும். பொருட்களை தொட்டு உணரும்போது தான் புரியுமா? கண்டிப்பா. அப்படி தொட்டு உணரும்போது தான் அவங்க மூளையில அந்த பொருளோட எண்ணிக்கைக்கான நரம்பியல் இணைப்புகள், அதாவது நியூரல் பாத்வேஸ் உருவாகுது. இது வெறும் கற்பித்தல் முறை இல்ல, குழந்தையோட மூளை வளர்ச்சி நிலைக்கு ஏத்தவாறு கல்வியை மாத்தியமைக்கும் அறிவியல். அருமை. ஆக தொட்டு உணரும் கான்கிரீட்டான உலகத்திலிருந்து குறியீடுகள் கொண்ட அப்டிராக்டான உலகத்துக்கு குழந்தைகளை கொண்டு செல்றதுதான் ஆசிரியரோட வேலை. சரியா சொன்னீங்க. சரி, இந்த 2 உலகங்களையும் இணைக்கும் பாலம் எது? அதுதான் மொழி. மனித நாகரீக வளர்ச்சியோட உச்சத்திற்கு செல்ல உதவும் மொழி வளர்ச்சி குழந்தைகளிடம் எப்படி நிகழுது? இத பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும். மொழி வளர்ச்சிங்கிறது உண்மையிலே ஒரு மாபெரும் அற்புதம். வெறும் அழுகைய மட்டுமே மொழியாக கொண்டிருந்த ஒரு குழந்தை 10 முதல் 14 மாதங்கள்ல தன்னோட முதல் வார்த்தைய பேசுது. அம்மா, தாத்தா மாதிரியான வார்த்தைகள் இல்லையா? ஆமா, பெரும்பாலும் வீட்ல உள்ளவங்கள பின்பற்றுவதால, அதாவது இமிடேஷன் மூலமா உருவாகுது. ஆனா அதுக்கப்புறம் 18 மாதங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் மிக மிக சுவாரஸ்யமானது. ஒரு குழந்தை ஒற்றை சொல்ல கொண்டே ஒரு பெரிய கருத்து தெரிவிக்கும் நிலைக்கு வருது. அதாவது ஒரு வார்த்தையில முழு அர்த்தமும் இருக்கும். ஆமா. உதாரணமா, தனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னாலும் அம்மா அப்படின்னு கத்தும். தன்னிடம் உள்ள பொம்மைய பார்னு காட்டுறதுக்கும் அம்மா அப்படின்னு கூப்பிடும். அம்மா எங்க போறீங்கன்னு கேக்குறதுக்கும் அதே அம்மா என்ற ஒற்றை வார்த்தையை தான் பயன்படுத்தும். கரெக்ட். ஒரு குழந்தை அம்மா என்ற ஒற்றை வார்த்தைய பல வேலைகளை செய்யும் ஒரு மல்டி டூல் போல பல அர்த்தங்கள்ல பயன்படுத்துறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அவங்க சொல்ல நினைக்கும் தேவைகளும் உணர்ச்சிகளும் பெருசாகிடுச்சு. ஆனா அவங்களோட சொற்களஞ்சியம், அதாவது வொக்காபுலரி, இன்னும் மிகச் சிறியதாகவே இருக்கு. அதனால தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சு அத்தனை உணர்வுகளையும் கடத்த முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாக்கியமாகுது? 18 முதல் 24 மாதங்கள்ல மூளையோட மொழிமையம் மேலும் விரிவடைஞ்சு இரு சொற்கள் கொண்ட வாக்கியங்களை பேசத் தொடங்குறாங்க. அம்மா தண்ணீர், பொம்மை கொடு அப்படின்னு. இதுல நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க கற்கத் தொடங்கும் முதல் மொழி, அதாவது ஹோம் லாங்குவேஜ். வீட்ல உணவை பூவா அப்படின்னும், தண்ணீரை மம்மு அப்படின்னும், தூங்கறத ஜோஜோ அப்படின்னு பேசினா குழந்தை அதைத்தான் தன்னோட முதல் மொழியா கத்துக்குது. இது இலக்கண சுத்தமான மொழியா இருக்காது, ஆனா குழந்தையோட அடையாளத்தை, உணர்வுகளை வெளிப்படுத்த மொழியா இருக்கும். சரி, குடும்ப பின்னணியை தாண்டி குழந்தைகளோட மொழி வளர்ச்சியில முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் தொலைக்காட்சி மற்றும் மொபைல் திரைகள். ஆமா, இன்றைய காலகட்டத்துல தொலைக்காட்சி அல்லது ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது குழந்தைகளோட மிக முக்கியமான தகவல் தொடர்பு சாதனமா மாறிடுச்சு. இங்க எனக்கு ஒரு எதிர்கேள்வி இருக்கு. சொல்லுங்க. பல பெற்றோர்கள் சொல்வாங்க, என் குழந்தை யூடியூப்ல ரைம்ஸ் பார்த்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் கற்றுக்கிறான், டிவில வர்ற கார்ட்டூன் வசனங்களை கேட்டு மிகச் சுத்தமா பேசுறான் அப்படின்னு. பரவலான கருத்து தான் இது. தொலைக்காட்சி குழந்தைகளோட வார்த்தை ஜாலங்களை, சொற்களஞ்சியத்தை இவ்வளவு வேகமா அதிகரிக்குதுன்னா அது மொழி வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய சீட் கோட் அல்லது ஒரு நேர்மறையான விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். தொலைக்காட்சி மூலமா புதிய வார்த்தைகளை மிக எளிதா உள்வாங்குறாங்கிறது உண்மைதான். ஆனா மொழி வளர்ச்சிங்கிறது வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் செய்யும் ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடு கிடையாது. மனிதர்களுடன் உறவாடி படிக்கும் மொழிக்கும் ஊடக மொழிக்கும் மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அதாவது வார்த்தைகளை கத்துக்கிறாங்க, ஆனா அதை பயன்படுத்தும் சமூக திறன், சோஷியல் ஸ்கில் இல்லைன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா புடிச்சிங்க. மனிதர்களுடான உரையாடல் அப்படிங்கிறது ஒரு இருவழி பாதை, 2-வே கம்யூனிகேஷன். நீங்க குழந்தைகிட்ட பேசுறீங்க,
குழந்தை ஒரு வார்த்தைய தவறா உச்சரிச்சா நீங்க உங்க முகபாவனைய மாத்துவீங்க, இல்ல சிரிச்சுக்கிட்டே அதை திருத்துவீங்க. ஆமா, குழந்தை நம்ம கண்களை பார்த்து உணர்வுகளை புரிஞ்சுக்குது. ஆனா தொலைக்காட்சிங்கிறது ஒரு வழிப்பாதை. குழந்தை தப்பா பேசினா திரை அதை திருத்தாது. அங்க உணர்வுகளோட பரிமாற்றம் இல்ல. இதனால குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் தெரியுமே தவிர எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட முகபாவனையோட என்ன உணர்வோட பேசணுங்கிற சமூக மொழித்திறன் முற்றிலும் பாதிக்கப்படுது. இது மிக ஆழமான ஒரு கருத்து. வெறும் வார்த்தைகளோட எண்ணிக்கை மொழிய கட்டமைக்காது, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உணர்வு பரிமாற்றமே மொழியோட உயிர். நிச்சயமா. நாம இதுவரை விவாதிச்சதையெல்லாம் சற்று ஒன்றாக இணைத்து பார்ப்போம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராகும் ஆசிரியர்களான உங்களுக்கு இந்த ஆழமான அலசல் நிச்சயமா ஒரு புதிய திறவுகோலா இருந்திருக்கும்னு நம்புறோம். கற்கும் குழந்தைய நீங்க வெறும் மாணவனா பார்க்காம ஒரு வளரும் உயிரியல் மற்றும் உளவியல் ஆச்சரியமா பார்க்கணும். ஆமா, அவங்களோட விரல் தசைகளோட முதிர்ச்சி எப்படி எழுதும் திறனை பாதிக்குதுன்னு பார்த்தோம். பியாஜேயோட கோட்பாடுகள் மூலமா அவங்க ஏன் ஒரு பொருளோட ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்துறாங்க, சென்ட்ரேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க மூளைக்குள்ள மீள் சிந்தனை, அதாவது ரிவர்சிபிலிட்டி இன்னும் வளரலேங்கிறதையும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த அறிதல் திறனுக்கேற்ப கரும்பலகையை தாண்டி ஏன் பொருட்களை வச்சு கணிதத்தை கற்பிக்கணுங்கிறதையும், மொழி வளர்ச்சியில ஊடகங்கள் ஏற்படுத்தும் மாயையான தாக்கங்களையும் விவாதிச்சோம். ஒரு சிறந்த ஆசிரியர் இந்த உளவியல் மாற்றங்களை உணர்ந்து தன் கற்பித்தல் முறையை வளைத்துக் கொடுப்பவரா இருப்பார். மிக அருமை. இந்த பயணத்தை நிறைவு செய்யறதுக்கு முன் ஆசிரியர்களான நீங்க சுயமா சிந்திச்சு உங்க வகுப்பறையில பொருத்தி பார்க்க ஒரு புதிய கோணத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். என்னது? நாம பேச்ச தொடங்குற போது அந்த மருத்துவமனையோட எக்ஸ்ரே இயந்திரத்தை பத்தி பேசணும் இல்லையா? ஒரு குழந்தையோட மனம்ங்கிறது அவ்வளவு எளிதில் அளவிட முடியாத மர்மங்கள் நிறைந்த களம்னு. இப்ப நாம பார்த்த 2 சுவாரஸ்யமான முரண்பட்ட விஷயங்களை ஒன்னா இணைச்சு யோசிச்சு பாருங்க. தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் திரைகள் குழந்தைகளோட மொழியையும் சமூக திறனையும் பாதிக்குதுன்னு பார்த்தோம். அதே சமயம் 2 முதல் 7 வயது வரை உள்ள குழந்தைகள் உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருக்குன்னு முழுமையா நம்புவாங்க. அதாவது அனிமிசம் அப்படிங்கறதையும் அறிஞ்சோம். ஆமா. அப்படியென்றால் திரையில வர்ற பேசும் நாய்க்குட்டியும் மாயாஜாலம் செய்யும் கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் அந்த பிஞ்சு மனங்கள்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாவ், ரொம்ப ஆழமான கேள்வி இது. நிஜ உலகத்தில் இருக்கிற ஒரு நாய் பேசாது. ஆனா திரையில உள்ள நாய் மனிதனை போல பேசுது. தன்னை போலவே எல்லா பொருட்களுக்கும் உயிர் இருக்குன்னு நம்பும் அந்த 4 வயசு குழந்தை திரையில நடக்கிற மாயாஜாலங்களை நிஜம்னு நம்ப தொடங்கும் இல்லையா? கண்டிப்பா நம்பும். அப்போ கற்பனைக்கும் உண்மைக்குமான இடைவெளிய இந்த திரைகள் எப்படி அழிக்குது? இந்த டிஜிட்டல் மாயையில சிக்கி வகுப்பறைக்கு வர்ற ஒரு குழந்தைக்கு நிஜ உலகத்தோட இயற்பியலையும் அறிவியலையும் கற்றுக் கொடுக்கிறது இன்றைய ஆசிரியர்களுக்கு எத்தகைய புதிய சவால்களை உருவாக்குது? இது ரொம்ப தீவிரமா யோசிக்க வேண்டிய விஷயம். இது வெறும் தேர்வுக்கான கேள்வி இல்ல, உங்க வகுப்பறையோட நிஜமான போராட்டம். இத நீங்களே சிந்திச்சு பாருங்க. கற்றலின் அடுத்த பரிமாணத்தில் சந்திப்போம்.